ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி, ஷோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சண்டே vlog தான் பார்க்க போறீங்க. ஆமாம், ரொம்ப வாராச்சு. வாரம் சண்டே எங்கேயாவது போயிடுறோம். சண்டே vlog போட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலும் கூட. என்ன ஃபாதர்ஸ் டே. சோபி சாக்கே சின்ன ஸ்பெஷல் இருக்கும் ஃபாதர்ஸ் டே. அதனால் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி போயாச்சு. அவர் எத்தனை மணிக்கு வராரு என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அவருக்கு பிடிச்ச மாதிரி இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நாங்கள் வந்து சமைச்சு வைக்க போகிறோம். அதான் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இன்னைக்கு என்னதான் பண்ண போகிறோம்னா சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கனு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, முட்டை, ரைத்தா இதெல்லாமே பண்ண போகிறோம். அதுக்கு தேவை நைட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. பிரியாணி வந்து பிரியாணி மிக்ஸ் வச்சு தான் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முட்டை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சிட்டேன். இப்போ டக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சில்லி சிக்கனுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ சில்லி சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா போட்டாச்சு. ஒரு முட்டையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்சிங்க. இது வந்து இந்த ஜேபி மசாலா அதுதான் போட்டிருக்கேன் சில்லி சிக்கனுக்கு. நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இது வந்து நமக்கு குழம்புக்குமே வேணும். இது நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சோம். நம்ம பிரியாணி எதில் பண்ண போறோம்னா அங்கே பாருங்க மேலே ஒரு குண்டா இருக்குல்ல, அதில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கிரேவி பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாயிடும். அதனால சிக்கன் கிரேவி வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம். எண்ணெய் சேர்த்துக்கலாம், சிம்பிள் தான். வெங்காயம், இந்த பிரியாணி லைட்டாக தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறேன். அடுத்தது கருவேப்பிலையும் லைட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா வதக்கி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது வெந்துருச்சுனாவே உங்களுக்கு சில்லி சிக்கன் வேறு போடுறீங்களா? அது கடைசியாக பொரிச்சிடலாமா? அது கடைசியாக பொரிச்சிங்க. நான் டக்குன்னு வந்துடல. பிரியாணி வச்சுட்டு பிரியாணி தம் வைப்போம்ல, அந்த கேப்ல சில்லி சிக்கன் பொரிச்சிடுறோம். அதில் தான் வந்து நினைக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா 1/2 கிலோ சிக்கனு. அடுத்தது மஞ்சத்தூள். சும்மா நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி தான் வைக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இது ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரியாணி செய்யலாம். சரி, ஓகே. எங்கள் பிளான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டோம். முதல்ல சில்லி சிக்கன் ஏன் பொரிக்கக்கூடாதுன்னா பொரிச்சு வச்சா இருக்காது, சாப்பிட்றதுக்குள்ள முடிஞ்சிடும். ஆனால் சரி பரவாயில்ல, அவங்களுக்காக தான் செய்கிறோம். எல்லாம் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க. அதனால கிச்சன் பக்கம் யாரும் வர மாட்டாங்க. இந்த கிரேவி வேகத்தை எப்படியும் 10 நிமிஷம் ஆக மாட்டுது. அதுக்குள்ளே சில்லி சிக்கனையே பொரிச்சு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு உனக்கு பதிலாக அவன் வந்து பிடிப்பானா? சரி, டக்குன்னு முடிங்க. ஹிந்தியில் தான் போடணுமா? இங்கிலீஷில் போட்டா ஏமா இது பத்தாத? ஒரு வேலைக்கு மாமியார் பத்தாது. ரித்திக்கான சில்லி சிக்கன் நிறையா சாப்பிடும், நிறைய எடுத்துருக்கலாம்ல அப்படின்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். சில்லி சிக்கன் தான் எப்படி கடைசியாக இது பண்ணுவோம். இது தடவை ஃபஸ்ட்டு பண்ணால் அதுவும் பிளான் ஆகிடுச்சு. நம்ம வந்து இது சேர்த்துக்கலாம். இதனால பண்ணுறது இப்போது இதில் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ. 1/4 கிலோக்கு மேலேயே இருக்கும். சுடுதா? இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது கூடவே நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்குறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி வைக்கலாம். இப்போ இதில் வந்து தக்காளி சேர்க்கணும். தக்காளி
தேவையில்லை, ஏன்னா நான் வந்து இந்த பிரியாணி மிக்ஸ் தானே சேர்த்துறேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு இன்க்ளூட் இருக்கும். அதனால நம்ம எறும்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரெக்டாக சேர்த்துக்கலாம், கம்மி போட்டுக்கலாம் நிறையா வேணும். சரி ஓகே. வெங்காயம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துல. ஏக்கா இஞ்சி பூண்டு சேர்த்துலன்னு நினைப்பீங்க. நான் வந்து பிரியாணி பேஸ்ட் சேர்த்ததுனால அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டுலாம் இன்க்ளூடுன்னு போட்டிருக்கேன். நம்ம வந்து தனியாக வேறு மாதிரி நம்ம ஸ்டைலில் பிரியாணி செய்கிறப்ப இஞ்சி பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்த்துறேன். இப்போ வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிக்ஸு 2 பாக்கெட், 2 கிலோவுக்கு 2 பாக்கெட் போதும்னு சொன்னாங்க. அதனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது சுடுறோம் அப்பா, கொஞ்சம் உப்பு தாங்கல. இது கூட நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா மசாலா சேர்த்தியாச்சா, சிக்கன் சேர்த்து 2 கிலோ. 2 கிலோன்னா பேர் 4 பீஸ் தான் இருக்குது. கொடுக்குது சார் இந்த மாட்டேதே. அந்த பெரிய கரண்டி இருந்துச்சு, அது எங்கன்னு தெரியல. சிக்கன் சேர்த்துட்டு நம்ம அடுத்தது தயிர். தயிர் வந்து இந்த 10 ரூபா பாக்கெட் வந்து ஒரு 2 பாக்கெட் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த ஸ்டில்ல எப்பயும் 2 யூஸ் பண்ணேன். இன்றைக்கி 1 பாக்கெட் தான் இருந்துச்சு. இப்போ வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரோட மிக்ஸ் ஆகும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்த்தோம்னா லெமன். ஒரு 2 லெமன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து 2 கிலோ பிரியாணி, 2 கிலோ கறி, 2 கிலோ பிரியாணி. அதனால் ரெண்டு சேர்த்துறப்போ அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். மட்டன் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து குக்கரில் வந்து ஒரு 2 விசில் விட்டோம்னா ஒரு 1/4 வெந்துடும். சிக்கன் வந்து நம்ம விசில் விட்டோம்னா கொடன்னு ஆயிடும். அதனால சிக்கனை வந்து நம்ம வெறும் கறியாகவே போட்டு இந்த மசாலாவிலே ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேக வைக்கணும். ஒரு சொம்பு தண்ணி பிடிமா, ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி எடுத்துக்கலாம். இல்லையா அது அந்த டம்ளரில் பிடிமா. அம்மா இந்த டம்ளரில் செம்மையாக வேர்க்குது. மெயினாக குளிர்காலம் வந்துருச்சுனாங்க. வந்துச்சா இல்லையா? இன்னும் வரல. நவம்பர் டிசம்பர்ல தான் குளிர்காலம். இல்லடா, நவம்பர் டிசம்பர்லையா இப்போதான் வரும். இப்போ வந்து நம்ம சும்மா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த சிக்கன் வேகிறதுக்காக மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கோம். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துல ஓரளவுக்கு வெந்துடும். ஒரு 1/4 நம்ம குக்கரில் வேக வைக்காத ஒரு ஸ்டைலில் வந்து இதில் பண்ணுறோம். அவ்வளோதான். கறி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றுனதுல இங்கே பாரு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. கறி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு ஒரு 1/4. இப்போ இதில் வந்து நம்ம சீரக சம்பா அரிசி வந்து சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துறப்ப எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அரிசி உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சமையல் மாஸ்டருக்கு நான் சொல்கிறேன். இப்போது இந்த அரிசியோட ஒரு கலரிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அளந்து வச்சிருக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 10 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி வச்சிருக்கேன். 10 தாண்டா ஊற்றுனா? 10 தான். எப்போலாம் பிரியாணி செய்யணுமோ அப்போலாம் ஓப்பன் பண்ணுறப்ப கையை சுற்றுவேன். கொத்தி தம்பி தம் போட்டுருவேன். இது தண்ணி சுண்டணும்ல, அரிசி கம்மியாக வச்சுக்கோமா. அங்கே எங்கே கொதிக்குது கையில் ஒன்று இதா போட்டு காத்துறாங்க. கையில் தான் பட்டுருக்கோம். இது இந்த தண்ணி சுண்டணும் தம்பி. தண்ணி சுண்டுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும். தம் போடணுமா? அது வரைக்கும் கொதி சித்தப்பா இருந்தா ஒரு கிண்டி இருப்பாரு. எனக்கு சுடுது போதும்னு நினைக்கிறேன். ஏமா போதும். தண்ணி சுண்டிடுச்சுல. தண்ணி சுண்டிடுச்சியா? ஏமா தண்ணி தூக்கி மேலே வேலை வைப்பலாம். அடுப்பு சிம்ல வச்சாச்சு. இப்போ தம் வச்சாச்சு. அடுப்பு வந்து ஃபுல்லா வந்து நம்ம சிம்ல வச்சுக்கணும். இந்த டைம்ல ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு வெந்துருந்துச்சுன்னா போதும், ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா தம் வைக்கணும். அவ்வளோதான் பிரியாணி. வாங்க தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வச்சிருக்குதுல, சாப்பாடு வெந்துருச்சுக்கு சொல்லுதா.
வெந்துருச்சு. சரி ஓகே, அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே க்ளோஸ் மட்டும் பண்ணி வச்சுலாம். இப்போ தான் நல்லா வெந்துருச்சுல, கொஞ்ச நேரம் பொறிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பரவாயில்லையே, கரெக்டாக பண்ணிட்டு மாட்டேங்குது. கிரேவி இங்கே வைட்டா? இதுமா சூப்பராக இருக்கு. சரி ஓரமாக கொண்டு வந்து 2 பீஸ் போடும். இல்லை 1 பீஸ் போடும். போதுமா? சரிடா, செஞ்சு கொடுத்தா திங்கிறதுக்கு. காமியா சாப்பிட்டு எப்படி இதுதான் நம்ம வீட்டு சமையல். நான் சொல்கிறேன், நான் தான் சொல்லுவேன். வாங்க. அப்படியே சொல்லு. தயிர் பச்சடி, அப்புறம் இது என்னதுமா? நீ தானே சொல்லுங்க. சிக்கன் கிரேவி, லெக் பீஸ், சிக்கன் பிரியாணி, முட்டை ஒரே வயல போட்டுருவேன். நான் பிச்சதை எனக்கே கொடுத்துட்டீங்கல்ல. இது சில்லி சிக்கன், அப்புறம் மெட்டல். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல். அப்பா டியூட்டி போயிட்டு நம்ம தின்ட்டோம். அப்பாவுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி வந்துருவாரு, சாப்பிட்றதுக்கு வருவார் அப்படின்னு பாருங்க. சூப்பராக இருந்து இருக்கா? நல்லா இருக்கா சார்? உப்புலாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா? சரி சாப்பிடுங்க. பிடிச்சிருக்கா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தட்டு வழியாக வெரைட்டியாக பண்ணியாச்சு. சரி சாப்பிடு. ஆமாம். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம துர்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோயில் பக்கம் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் டாடா.